வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சிம்பிளான சூப்பரான வாழைக்காய் பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துலாமா? வாழைக்காய் காயா சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பொடியா பண்ணி கொடுத்துருங்க. நல்லா சூட சூட சாதத்து மேல கொஞ்சமா இந்த பொடி போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். நம்ம சேனல்ல போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பொடியோட செய்முறையை தாண்டி இதை நம்ம எப்படி சாப்பிட்றோங்கிறதுல தான் அதோட டேஸ்ட் இருக்கு. உதிரி உதிரியா சூடான சாதம், கொஞ்சமா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் புளிப்பெல்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொடியை போட்டுட்டு பிசைஞ்சு அப்படியே ஒரு காரக்குழம்பு தொட்டு சாப்பிடும் போது அமேசிங்காக இருக்கும். இந்த பொடியில நம்ம வாழைக்காயுமே நல்லா சுட்டுட்டு அதோட ஃப்ளேவருமே இன்ஃபியூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் இன்னைக்கு ஒரு வாழைக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். வாழைக்காயை நல்லா தோலோட தணலில் போட்டு சுட்டுக்கலாம். நம்ம ஃபுல்கா பண்ணுற அந்த ஸ்டாண்ட் இருந்தாலும் அது மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். கழுகி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணும். எல்லா இடமும் ஈவனாக ரோஸ்ட் ஆகிறதுக்கு அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. சூடாக இருக்கும், பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் பொறுத்த வரைக்கும் தோலே நல்லா தடியாக இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிற அந்த காயுமே வேகணும்னா நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுமையாக அதை நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் சுட்டுக்கோங்க. தோலை தாண்டி உள்ளே இருக்கிற பழம் உங்களுக்கு குக் ஆகணும், இல்லைன்னா அந்த ரானஸ் பல்லில் அப்படியே ஒட்டிக்கும். சாஃப்டாக இருக்க நமக்கி பாருங்க. குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கிறதுனால கையில் உரிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கத்தி வச்சு அப்படியே லைட்டாக சுரண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு தோல் வந்துடும். நீங்கள் ஒழுங்காக குக் பண்ணலைன்னா உங்களுக்கு தோல் உறிஞ்சு வராது. சுட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இதை ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். தோல் எல்லாத்தையும் க்ளீனாக நீக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கருகின வாசனை போயிடும். வாழைக்காய் ஃபுல்லாக குக் ஆகணுன்ட்டு இல்லைங்க, ஒரு 3/4 பங்கு குக் ஆனாலே போதும். தோல் எல்லாத்தையும் நீக்கினதுக்கு அப்புறமா பெரிய துருவலில் வச்சு நம்ம துருவிக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் துருவாமல் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு தொகையல் மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் நம்ம துருவினது போட்டு கடைசியாக ஒரு பல்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால தான் வெந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அதனால ஈஸியாக நீங்கள் துருவிடலாம். துருவிட்டு இந்த வாழைக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பொடி வறுக்கிறதுக்கு பருப்பு எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நல்ல அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நான் 3 பருப்பு சேர்த்துக்க போகிறேன். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் சீக்கிரம் வறுபட்டுங்கிறதுனால தான் அதை கடைசியாக சேர்க்குறேன். நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக உங்களுக்கு பொன்னிறமாக மாறும். மாறுற வரைக்கும் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. காரத்துக்கு நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கார மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரொம்ப காரம் சேர்க்க மாட்டாங்க. இதிலே கொஞ்சமாக கருப்பு மிளகு சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். வறுப்பட்டதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துட்டு இதை பல்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஓரளவு குறைன்னு உங்களுக்கு அரைப்படும். அரைப்பட்டதை ஓரத்தெல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நான் பல்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டு மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகாது, பட் கொஞ்சம் குறைன்றதா தான் நம்மளுக்கு பொடி டேஸ்டியாக இருக்கும். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை பொடி, அதாவது டெசிகேட்டட் பவுடர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் தேங்காய் வச்சு அரைச்சோன்னா நம்மளுக்கு தொகையில் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நீங்கள் வேணால் தேங்காவை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதே மிக்சி ஜாரில் நம்ம துருவி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நீங்கள் அரைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2-3 தடவை பல்ஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வாழைக்காய் பவுடர் மாதிரி ஆகிடும். ரொம்ப அரைச்சிங்கன்னா ஹீட்டுக்கு உங்களுக்கு பொடி மாதிரி இருக்காது, தொகையல் மாதிரி இருக்கும். அரைச்ச இந்த பொடியை அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லை 1-2 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா சூடான கடாயில் ஒரு 5-10 செகண்ட் வறுத்தீங்கன்னா போதும், ட்ரை ஆகிடும். க்ளீனான ட்ரை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைக்காய் பொடி ரெடி. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். முக்கியமாக இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.